Hey guys, welcome. I'm Vijayalakshmi, Tarot card reader and Reiki Master practitioner. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போறோம். What is your partner's current feelings அப்படின்னு சொல்லி ஜெனரலா நம்ம வந்து ஓவரால் இது பார்க்க போறோம். அதாவது அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன், உங்க பார்ட்னரோட கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, உங்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ கான்டாக்ட்ல இருக்கீங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, இப்போ இல்லை நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்க போறீங்க, திருப்பி இது ரீயூனியன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டா ஒரு பைல் செலெக்ஷன் பைல் ரீடிங்கா ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, பாத்தீங்கன்னா நான் 3 பைல் வச்சிருக்கேன். பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3. ஓகேவா? இந்த 3 பைல்ல ஏதாவது ஒரு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பைல் செலெக்ஷன் இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். கரெக்டான பைல், உங்களுக்கு எது மனசுக்கு ரொம்ப இஷ்டமா தோணுதோ அந்த பைல கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், எல்லாருக்குமே இது வந்து பொருந்தக்கூடிய ஒரு ரீடிங். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் பர்சனல் ரீடிங் தனியா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். இப்போ பர்சனல் ரீடிங் ஆஃபர் May 28 வரைக்கும் இந்த பிரைஸ்ல உங்களுக்கு பர்சனல் ரீடிங் இருக்குங்க. 20 minutes செஷன் பாத்தீங்கன்னா 200 rupeesக்கு. ஓகேவா? we can go for the reading now. Hey guys, welcome. pile 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். What is your person current feelings? ஓகே, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனா? ஃபர்ஸ்ட் கார்டு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனா இருக்கு. ஓகே, I hope yes, lot of misunderstanding in between both of you. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஏங்க தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் மற்றவங்கனால உங்களுக்கு பிரச்சனை இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய இருக்க மாதிரி இருக்கு. இதுல ரொம்ப ஹர்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா இந்த ஃபெமினன் எனர்ஜி ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேவா? I think so. pile 1 choose பண்ணவங்க most of them will be feminine energies. Yes, உங்களோட energies நிறைய கான்ஃபிளிக்டோ. pile 1 சூஸ் பண்ணவங்களோட சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பர்சனோடது வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. நோ கான்டாக்ட் மீன்ஸ் லாட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் இந்த ரிலேஷன்ஷிப், பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஓகேவா? கரண்ட் சிச்சுவேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா உங்க பர்சன் நிறைய விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்படி அந்த ஒரு சில விஷயத்துல அவர் மாட்டிட்டு ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கலாம். ஓகேவா? ஃபேமிலியில கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனை, இந்த மாதிரி அவரோட சூழ்நிலை பினான்சியலா அவருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் அது ரொம்ப அவருக்கு எமோஷனல் ரிலேட்டட்லயுமே பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வைஸ் இருக்கலாம். அந்த பர்சனுக்கு பாத்தீங்கன்னா உங்க பர்சனுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபேமிலி வைஸ் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குங்க. உங்க பர்சன்னால ரெண்டுத்தையுமே டேக்கிள் பண்ண முடியல, ரெண்டுத்துலயுமே சமாளிக்க முடியாத ஒரு எனர்ஜியில அவங்க இருக்காங்க. பட் உங்களோட ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கட்டும், அதை வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. உங்க பர்சன் உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க. பட் அந்த மிஸ் பண்றாலும் அவங்களுக்கு அடுத்து அவங்க யோசிச்சு அடுத்து உங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும், அடுத்து மூவ் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கடுத்து அவங்க நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க நிறைய உங்க பர்சன் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணாம மனசுக்குள்ளேயே நிறைய வச்சிட்டு இருக்க மாதிரியான எனர்ஜிஸ் இருக்கு. உங்களோட கேரக்டர் என்னன்னா டக்குன்னு எல்லாமே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும், சொல்லிடணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க கிட்ட சொன்னாதானே அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த மாதிரியான ஒரு பர்சனா இருக்கீங்க. பட் உங்களுக்கு அமைஞ்ச பர்சன் பாத்தீங்கன்னா யுவர் பர்சன் எல்லாமே ரொம்ப மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணாம என்ன நினைச்சிருவாங்க, நம்ம எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இங்க இருக்கு. அட் த சேம் டைம் உங்க பர்சனுக்கு கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஈகோ வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து வாலண்டரியா பேசணுமா, நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்கு. நான் இறங்கி போகணுமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல நினைக்கிறாங்க. என்னதான் உங்க மேல பாசம் எல்லாமே இருந்தாலும் லவ், அஃபெக்ஷன்,
டு தி கோர் இருந்தாலும் அவங்களுக்கு வேலைன்னு வந்துட்டா வேலை தாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீங்க, அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு ப்ரியாரிட்டி உங்க பர்சன் வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? பட் கரண்ட் சிச்சுவேஷன்ல நிறைய தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபியன்ஸ் இருக்கு. ஓகேவா? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனுங்க. ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருக்கு. யூ ஹேவ் டு கிளியர் தட். ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வேணும், ரெண்டு பேருக்கு நடுவுல டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஒளிவு மறைவு இல்லாம பேசுனாதான் இது வந்து இதுவா இருக்கும். வை? பிகாஸ் இந்த தேர்ட் பர்சன் வந்து லைட்டா அப்படியே கொஞ்சம் வந்து பத்த வச்சு விட்டு போயிடுறாங்க ரெண்டு பேருக்குமே. நீங்க நார்மலா இருந்தாலும் ஏன் உன் பர்சன் உன்கிட்ட பேசலையா பண்ணலையா அப்படி சொல்லி கேக்குறது, அவங்க கிட்ட போய் என்னாச்சு அப்படி இப்படி சொல்லி உங்களை பத்தி ஏதாவது அவங்க கிட்ட சொல்ல, இந்த மாதிரி நிறைய தேர்ட் பர்சனோட பிளே வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அதிகமாவே இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் மேபி ஏதாவது ஒரு சில டிப்ரெஷன்ல நீங்க இருக்கலாம், உங்க பர்சன் ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும் போது அந்த தேர்ட் பார்ட்டி வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்லயுமே அவங்க இருக்காங்க. ஓகேவா? இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் வைஸ் உங்களோட பார்ட்னர் வந்து அந்த ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் ஃபேஸ்ல இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே கொஞ்சம் பிரச்சனை, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுலதான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மேபி வெளியில காட்டுறது வேணா ஒண்ணும் இல்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு காட்டலாம், பட் மனசுக்குள்ள எல்லா இதுலயுமே கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாவே அவங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கு உங்க பர்சனுக்கு பாத்தீங்கன்னா. சோ தட் ஃபியூச்சர் அப்கமிங் டேஸ்ல பைல் ஒன் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க பர்சனை நீங்க கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும், கொஞ்சம் உங்களோட இன்ஃபுளுன்ஸ் அதாவது உங்க கைப்பட நீங்க வந்து கொண்டு வரணும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கனால உங்க பர்சன் என்ன மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதே முழுமையா நம்புற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்ல அப்புறம் மாறிடுவாங்க. ஓகேவா? கொஞ்சம் நீங்க வந்து அதை பாத்துக்கணும். நீங்க கொஞ்சம் உங்க கண்ட்ரோல்ல கொஞ்சம் உங்க பர்சனை கொண்டு வரணும், கொஞ்சம் மாத்தணும். நீங்க உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கட்டும், உங்களோட சைல்டிஷ்னஸா இருக்கட்டும், அந்த ஒரு விளையாட்டுத்தனம், அந்த ஒரு லவ், அந்த ஒரு ட்ரூ லவ், அந்த ஒரு இதை காட்டி நீங்க வந்து கொஞ்சம் உங்க பர்சனை நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இது இப்படியே போச்சுன்னா அந்த தேர்ட் பர்சன் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆயிடுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. அதுக்கப்புறம் உங்க பர்சனை வந்து திருப்பி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ தட் அதே தான் வித் யுவர் லவ் தான், உங்களோட லவ் அண்ட் கேர், நீங்க எவ்வளோ ட்ரூவா இருக்கீங்க உங்க பர்சன் மேல, அது எல்லாத்தையும் வச்சு நீங்க வந்து அப்படியே மேக்னெட் மாதிரி உங்க பர்சனை நீங்க இழுக்கணும் உங்க சைட்ல. ஓகேவா? அப்படி இழுத்தாதான் இதுவாகும். யூ ஆர் ரெடி கரண்ட் எனர்ஜி வைஸ், யூ ஆர் ரெடி. கிளம்புங்க, போய் உங்க பர்சனை மேனிஃபெஸ்டேஷனுமே பண்ணுங்க. பைல் ஒன் சூஸ் பண்ணவங்க ஓகேவா? உங்க ஸ்பெஷல் பர்சனுக்கான மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் இருக்கும், இது எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அந்த பர்சன் உங்க பர்சன் வந்து அப்படியே ஃபுல்லா உங்க சைட்ல வந்து இழுக்கிற மாதிரியான இது இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளவு இது அட்டென்ஷன்ஸ் இருந்தாலும் உங்க பர்சன் உங்களை நோக்கி வர மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு மாறுவாங்க. ஓகே? வித் ஆல் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன், எவ்வளோ ட்ரூவா இருக்கீங்களோ, எவ்வளோ ட்ரூவா எவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படி இப்படி அதை வச்சு நீங்க வந்து கொண்டு வரலாம். ஈவன் இட் இஸ் பிளாக் சிச்சுவேஷன், பிளாக்ல இருக்காங்க, கான்டாக்ட்லயே இல்ல, பிளாக் பண்ணிட்டாங்கன்னா do manifestation, simply do manifestation. manifestation பண்ணாவே உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 1.5 months 1 month பீரியட் ஆஃப் டைம் எடுத்துக்கோங்களேன். ப்ராப்பரா ஒரு 21 days ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதாவது இப்போ நியூ மூன்னா நெக்ஸ்ட் நியூ மூனுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ், ஒரு அஃபெக்ஷன், அந்த ஒரு இது மாற்றம் உங்களுக்கு தெரியும் உங்க லைஃப்ல. ஓகேவா? பைல் ஒன் சூஸ் பண்ணவங்க டூ மேனிஃபெஸ்டேஷன். ஓகே? தேர்ட் பார்ட்டி எனர்ஜிஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி நீங்க பாத்துக்கணும். ஓகே? தட்ஸ் இட் ஃபார் பைல் ஒன். இஃப் யூ நீட் பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். அதே மாதிரி நம்ம டெய்லி நைட் பாத்தீங்கன்னா லைவ் செஷன் போவோங்க. ஓகேவா? 9 to 10 o'clock free தான், live session is totally free, you can join us there. ஓகேவா? personalized உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா you can contact this number. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல பாத்தீங்கன்னா May 28 வரைக்கும் இருக்கும். ஓகே? அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி வீடியோ பார்த்தவங்க
கமெண்ட்ஸ்ல ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படி சொல்லி கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. ஓகே, ஹே கைஸ், வெல்கம். பைல் 2 சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். Heartbreak situation. I think so. கான்டாக்ட் சிச்சுவேஷன் இன்ட்ரோல சொல்லாமே இருந்துக்கலாம் போல. ஏன்னா எடுக்கிற கார்ட்ஸ் எல்லாமே பைல் 1மே நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் தான் மெஜாரிட்டி. பைல் 2லயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா, மேபி இது பாஸ்ட் எனர்ஜிஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிரேக்கப் அப்புறம் ஒரு கான்டாக்ட் சிச்சுவேஷன் நீங்க வந்திருக்கலாம், மைல்டான ஒரு கான்டாக்ட் சிச்சுவேஷன். பட் இன்னுமே அந்த ஒரு ஏக்கம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. உங்க பர்சன் வந்து ஒழுங்கா உங்ககிட்ட பேசாம, அதாவது உங்களுக்கான ஒரு எஃபர்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஒரு எனர்ஜிஸ்ல இருக்கலாம். பட் யுவர் பர்சன் இஸ் இன்னசென்ட்டுங்க. உங்க பர்சன் பாத்தீங்கன்னா உண்மையிலே இன்னசென்ட் தான். ஓகேவா, குழந்தைத்தனமா தான் இருக்காரு. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை அவர் கேட்பாரு. ரொம்ப இன்னசென்ட். அவர் வந்து ரொம்ப நீங்க வந்து அவங்க யார் வேணா, உங்க பார்ட்னர் மாஸ்குலின் இருந்தா மாஸ்குலின், ஃபெமினைன் இருந்தா ஃபெமினைன், இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா, டோன்ட் மைண்ட் மை லாங்குவேஜ், என்னோட லாங்குவேஜ்ல அவங்க ரீடிங் பொறுத்த வரைக்கும் அதை எடுத்துக்காதீங்க. ஓகேவா, உங்க பர்சன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு எனர்ஜிஸ்ல தான் இருக்காங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களையும் நம்ம கேர் பண்ணணும். மத்தவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ், அந்த ஒரு லவ், அந்த ஒரு ரொம்ப ஒரு பாசக்கார ஒரு பர்சனா இருப்பாங்க உங்களோட பர்சன் பாத்தீங்கன்னா. பட் அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ, மத்தவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பிடுறாங்கல்ல, அதனாலே உங்களை பத்தியும் யாராச்சும் சொன்னா கூட அதையுமே அவங்க பிளைண்டா நம்புற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்ல தான் இருக்காங்க. பட் இப்போ கரண்ட் எனர்ஜி வைஸ் நீங்க வந்து உங்க பர்சனுக்காக ரொம்ப லாங்கா பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏன் இவங்க வேற ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா, ஏன் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்க, நம்மளை இவ்வளோ ஹர்ட் பண்றாங்களே, ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க கரண்ட் இது படி பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு லவ் கொடுக்குறேன், எனக்கு அந்த லவ் எனக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பர்சன் பொறுத்த வரைக்கும் இன்னசென்ட்டா இருக்காரு. அட் த சேம் டைம் கொஞ்சம் தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபியன்ஸ் இருக்கு, கொஞ்சம் டாக்ஸிக் ஆன ஒரு எனர்ஜிஸும் இருக்கு. அதாவது ரொம்ப அடிக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு சில பேட் ஹேபிட்ஸ் இல்ல ஒரு செக்ஷுவல் நீடா இருக்கட்டும், அந்த டைம்ல மட்டும் ஒரு சில இடத்துல உங்ககிட்ட வர மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அங்க உங்க மேல லவ் இருக்கா, லவ்வோட அங்க ஒரு அட்ராக்ஷன் அதிகமா இருக்க மாதிரி நான் சொல்லுவேன். உங்க பர்சனுக்கு உங்க மேல லவ் இருக்கா கேட்டீங்கன்னா லவ் இருக்கு. பட் அதோட லஸ்ட் அதிகமா அங்க இருக்க மாதிரி, இல்லைன்னா அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அனதர் இது இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அட்ராக்ஷன் அங்க அதிகமா இருக்க மாதிரி இருக்குங்க. ஓகேவா, அட் த சேம் டைம் உங்க பர்சன் வந்து ஒரு சில விஷயங்கள் ஏத்துக்கூடிய ஒரு மனநிலையில இல்ல. ஏதோ ஒரு பழைய விஷயமா இருக்கட்டும், உங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயம் மத்தவங்க சொல்லி அதை அவர் நம்பி முழுமையா நம்பி, இல்ல இதுக்கான ஒரு ஆன்சர் கிளியரா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே போகும். அவரும் உங்க பர்சனும் உங்ககிட்ட வந்து தெளிவா அது என்னன்னு சொல்லி கிளியரா ஜஸ்டிஃபை பண்ண தெளிவா பேசாம இருக்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கிடைக்காத மாதிரியே உங்க பர்சனுக்கு இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ தட் கம்யூனிகேட் பண்ணாதான், இதை ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி பேசினாதான் இது கொஞ்சம் வெளியில வரும். அட் த சேம் டைம் கொஞ்சம் அந்த நான் சொன்னேன்ல, அந்த ஒரு அட்டென்ஷன், ஒரு சம் சார்ட் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்ல அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. இஃப் யூ சே நோ, இல்ல லவ் இஷ்டம் இல்ல அது இதுன்னு சொல்லி அவங்க ஒரு சில இடத்துல எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜிஸ்லயுமே உங்க பர்சன் இருக்காங்க. ஓகேவா, பட் கரண்ட் எனர்ஜி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடணும் உங்க பர்சன் கிட்ட. ஒரு சர்டன் பவுண்டரிஸ் நீங்க பிக்ஸ் பண்ணணுங்க. ஓகேவா, ஏன்னா எல்லாத்துக்குமே உங்க பர்சனை வந்து ஓகே சொல்லிட்டு நீங்க போக கூடாது. சரி, அவர் 4 வார்த்தை இப்படிதான், 4 வார்த்தை இதுலதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க முழுமையா அவங்கள வந்து
நம்பி ஓகே இது பேசிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க ஓகே சொல்லிடக்கூடாது. யூ ஹேவ் டு ஹேவ் அ சர்டன் பவுண்டரி. உங்களுக்கான ஒரு இதை வந்து நீங்க வச்சுக்கணும். நோனா நோ சொல்லணும், ப்ராப்பரா எல்லாத்துக்குமே எஸ் சொல்லக்கூடாது. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் அந்த கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு எனர்ஜிஸும் இருக்கு. பட் அவர் ஊருக்கே எல்லாருக்குமே அந்த பர்சன் வந்து நல்லவங்களா இருந்தாலும் ஓகேவா, பட் வெளியில பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு உங்களை அவருக்கு வந்து பிடிக்கல அது வேற இருந்தாலும் அந்த ஒரு அட்ராக்ஷன் இங்க அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸ், அதுக்கான ஒரு இதுதான் இங்க அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கு உங்க பர்சன் பாத்தீங்கன்னா. ஓகேவா? இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த கார்ட்ல வந்து ரெசம்பிள் பண்றாங்க. எஸ், see, I have told you right. So that pile 2 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல you have to set a boundaries. நீங்க வந்து உங்களுக்கான ஒரு பவுண்டரிஸ் வைக்கணும். கொஞ்சம் நீங்க வந்து உங்களோட ஸ்டாண்ட்ல நீங்க நிக்கணும். ஓகேவா? கிவ் அண்ட் டேக், ரிசீவிங், அவங்க கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய வைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களா இருங்க. அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கான எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்கன்னு சொல்லி நீங்க பாருங்க. ஓகேவா? டோன்ட் வேஸ்ட் யுவர் லவ். உங்களோட எனர்ஜிஸ், எஃபர்ட் போடுறீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே ரிட்டர்ன் கிடைக்குதா அப்படி சொல்லி நீங்க பார்க்கணும். ஏன்னா அட் தி எண்ட் யூ ஆர் கெட்டிங் அஃபெக்டட். நீங்க நிறைய அஃபெக்ட் ஆகுற மாதிரி பெயின், எமோஷனலான பெயின் உங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஓகே, எஸ், தட்ஸ் இட் ஃபார் பைல் 2. பைல் 2 பார்த்தவங்க ஐ கிளைம் திஸ் எனர்ஜிஸ் அப்படி சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாங்க. உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ், வாட் நெக்ஸ்ட் அப்படி சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். What is your person current feeling? உங்க பர்சன் கரண்ட் ஃபீலிங் ரொம்ப கமிட்டடா இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். உங்க பர்சன் பாத்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸோட ஃபியூச்சர் ஓரியன்டா இருக்காங்க. ஃபியூச்சர்ல நம்ம என்னென்ன பண்ணணும், பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்க அகெயின் பிரசன்ட்ல வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கான்சியஸா அவங்க ஒரு முடிவுமே எடுக்கிற மாதிரி இருக்கு. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரேக்கப் ஆகி அகெயின் ஒரு நியூவா ஜாயின் பண்ணிருக்கலாம். ஒரு சில பேர் கலெக்டிவ் ரீடிங்னால சொல்றேன், ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நியூ ரிலேஷன்ஷிப்பா நியூ சாப்டரா உங்களுக்கு இருக்கு. ஸோ தட் இப்போ கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு ஃபேஸ்ல உங்களுக்கு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ தட் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் யுவர் பர்சன் இஸ் ரியலி வெரி குட். ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இருக்காங்க. ஓகேவா? உங்க பர்சன் பொறுத்த வரைக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. ஓகேவா? யூ நோ நீட் டு வரி அபவுட் திஸ் ரிலேஷன்ஷிப். ரொம்ப ஃபேமிலி, ரொம்ப கமிட்டடான ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனா தான் நீங்க வந்து லவ் பண்றீங்க. ஸோ எந்த ஒரு பயமுமே வேணாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்க பாத்தீங்கன்னா உங்க பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ்குள்ளயுமே நான் போக மாட்டேன், நான் போற வழியில தான் இருப்பேன், எனக்கு பிடிச்சதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க. ஸோ தட் நீங்க உங்களோட பாத்தை நீங்க கிளியரா இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்ல எல்லாமே நீங்க கிளியரா சூஸ் பண்ணுங்க. உங்க பர்சன் உங்களை நல்லாவே டேக் கேர் பண்ணிப்பாங்க. யூ நோ நீட் டு வரி அபவுட் திஸ். என்னடா ஓகே சொல்லிட்டோமே, எல்லாமே இவங்க கரெக்டா பண்ணிருவாங்க அப்படி இப்படி சொல்லி எந்த ஒரு யோசனையுமே வேணாம். உங்க பர்சன் மேல செகண்ட் தாட்டே நீங்க வைக்க வேணாம். அது எல்லாமே நார்மலைஸ் ஆயிரும். வை? பிகாஸ் இவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து கண்டிப்பா நிறைவேற்றிடுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட்ல அவங்க நின்று அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. வை? பிகாஸ் மற்ற பர்சன், மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப் மாதிரி அதை வந்து ஒரு டைம் பாஸ் ஆக இருக்கட்டும், இம்மெச்சோர்டா
இல்ல வேணாம்னா வேணாம். இவங்க வந்து ஒரு விஷயம் வந்து எடுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப சீரியஸா அது ஓரியன்டா அவங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க. ரொம்ப லாங் டேர்ம் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ஃபியூச்சரிஸ்டிக்கா அடுத்து என்னன்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப ஃபியூச்சர் ஓரியன்டா இருப்பாங்க. ஸோ தட் ஒரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. நீங்க வந்து அன்னெசரி வரிக்குள்ள இருக்க வேண்டாம். வை பிகாஸ் அவங்க ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசல பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கவலைப்பட வேணாம். இல்ல உங்களுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஆல் உங்க பர்சன் ஒர்க் பண்றது எல்லாமே உங்களுக்காக தான். ஓகேவா? அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த பர்சன் பாத்தீங்கன்னா இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட தான் வர போறாங்க. ஸோ அதை ரிலேட்டடா நீங்க வந்து வரி பண்ண வேண்டாம். கொஞ்சம் நீங்க வந்து அமைதியாவே போகலாம். இட் மே பி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பா இது வந்து மேரேஜ்ல போய் இந்த ரிலேஷன்ஷிப் முடியும். யூ நோ நீட் டு வரி ஃபார் ஷுர். உங்க பர்சன் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரூவான ஒரு எனர்ஜிஸ், ரொம்ப கமிட்டடா இருப்பாங்க. கவலையே பட தேவையில்ல. நீங்களா அன்னெசரி வரி, நீங்களா ஓவர் திங்கிங் பண்ணிக்க வேணாம் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஓவர் திங்கிங் பண்ணி அவங்களுக்கு நம்ம மேல லவ் இல்லையோ அஃபெக்ஷன் இல்லையோ அப்படி இப்படி சொல்லி நிறைய ஓவர் திங்க் பண்ணாம கோ வித் அ ஃப்ளோ. ட்ரஸ்ட் யுவர் பர்சன் கம்ப்ளீட்லி. பைல் 3 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஓகேவா? இதுதான் உங்களுக்கான ரீடிங்கா வந்திருக்கு. பைல் 3 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. கமெண்ட்ஸ்ல ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படியே சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இஃப் யூ நீட் பர்சனல் ரீடிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. மே 28 வெனஸ்டே வரைக்கும் இருக்கும். வேணுன்றவங்க அவைல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி டெய்லி நைட் நம்ம 9 to 10 லைவ் செஷனும் போவோம். ஓகே, யூ கேன் அட்டெண்ட் தேர் ஆல்சோ. லைவ் செஷன் இஸ் டோட்டலி ஃப்ரீ. யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின். உங்களுக்கு பர்சனலைஸ்டா வேணும், உங்களுக்காக தனியா எடுக்கணும் கார்ட்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கம் ஃபார் பர்சனல் ரீடிங். ஓகேவா? தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கிளியரா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.